அஜய் நீ முதல்ல போ. யா நீங்க போங்க. வந்துடலாம். மேல் வீட்டில் விசேஷமா? மறுபடியுமா? டேய் டேய் என்னடா வா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் நீங்க ஏங்க நிக்கிறீங்க? நீங்க போங்க, நான் வரேன். அடிங்க. சவம் மட்டும் நல்லா போட தெரியுதுல்ல. மாட்டினா நாங்க மட்டும் மாட்டோமா? வாயா மாட்டினா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாட்டோம். நாகராஜன எப்பண்ணா வந்த? என்னண்ணே எப்படிண்ணா இருக்க? பாட்டிட்டு வந்தியா? ஊர்ல பெருமை பிறப்பாளம் எப்படிண்ணா இருக்காங்க? என்னண்ணா இப்படி அழைச்சிட்டா? ஏண்ண நீ நல்லா இருக்கியா? அப்படியும் நான் நல்லா இருக்கேன். அத்தா மாமா என்னண்ணே ஏதாவது விசேஷமா? என்ன டேய் எங்க அப்பா வாட்டுதான் போடா. நேற்று வேலைக்கு போனவன் இப்பதான் வரான். இப்பதான் மூஞ்ச பார்க்க சைக்குது. முதல்ல போய் குளி. முடிய வெட்டிட்டு நடு வீட்டில் வந்து நின்றுட்டு. என்ன நாகராஜ், என்ன கண்ணு கலங்கி இருக்க? தப்புண்ட சித்தி. பிரேம் நினைச்சு சண்டை மனசை வச்சுக்கிட்டு என்னை மதிக்க மாட்டான், நான் அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம் நினச்சிக்கிட்டேன் சித்தி. ஆனால் அவன் எவ்வளோ பாசம் பேசுனேன் தெரியுமா சித்தி? அப்படி விஷயம் நடந்த மாதிரியே காட்டிக்கல சித்தி. பெரிய மனுஷா நடந்து போயிட்டான் சித்தி. எனக்கு சிறியோட ஆகிட்டான் சித்தி. என் புள்ள எப்பயுமே அப்படித்தான். அவன் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டான். எல்லாத்தையும் அப்பைக்கு அப்ப மறந்துடுவான். அவன் எப்போ இப்படியே இருக்கான் சித்தி. வாங்கடா. என்ன மாற்று? 3 பேர் ஒன்றா வந்துருக்கீங்க. சரி போய் குளி. ஏன் முடி வெட்டி இருக்கடா, போய் குளி. முடி வெட்டிருக்கண்ணா? என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, நீ போய் குளி. இருடா, கிரிக் விளையாண்டோம். பஜ்ஜி அடிச்சா பால் மேல போச்சு. கேட்ச் பிடிக்கலாம். வாங்க விளையாடிய என்ன ஒன் பாத்ரூம். விட்டனா? என்னடா தனம் ஃபோன் பண்ணியிருந்தா? உங்கள் அம்மா தான் பேசினாங்க. அந்த மச்சாம உதரம் பண்ணிட்டாங்களாமே. என்னடா டை அடிச்சிருக்கிறான் அவன். வாயில் வெள்ளரிக்காய் வைக்கும்போதே நினச்சேன். பா என்ன? எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. என்னடா அவரு என்ன டிஃபரன்ஸ் எதிர்பார்க்குறாரு? லூஸ் ஆயிட்டாரா என்ன? என்னாச்சு? பிரேம் சொன்னா கேளு, போய் குளி. கிரிக்கெட் விளையாண்டோம். ரொம்ப பயமா இருக்கு சரஸ். பயப்படாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். சரஸ் வீட்டில் வேறு நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணு. பேசாமல் தூக்கு மாத்திரை கொடுத்து அவனை தூங்க வச்சிரும். ஏய் அதெல்லாம் ரிஸ்க். மாத்திரையும் கெமிக்கல், மூளையும் கெமிக்கல். சும்மா சும்மா கெமிக்கல் ரியாக்ஷன் விடலாம் விளையாடக்கூடாது.
ராஸ்கல் மாத்திரையே கொடுக்குவானாயா? ஒன்றும் பிரச்சனை இருக்காது. குளிச்சுட்டு வந்த உடனே நைட்லாம் ஆஃபீஸில் தூங்குறான்னு சொல்லி கதை முடிடும். போய் தரடா. கதவு மூடிட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, பிரேம் உள்ள குளிச்சுட்டு இருக்கான். அவன்தான் லலிதாப்பா போட்டு குளிச்சுட்டு இருக்கான். என்ன அடா எல்லாரும் எப்போ வந்தீங்க? அண்ணா நாகராஜனா, டேய் வா உட்கார் வா. தம்பி எந்திரி, இந்த பக்கம் ஓடி வா. உட்கார். லிஸ்ட் எடுத்து வாங்க. திஷ்டியா எதுக்குண்ணே? தம்பின்னா உன் மேலே ஏற்பட்ட லிஸ்ட் இருக்குல்ல, ஊருக்கு என்ன பொல்லாதது ஏதாவது பண்ணி விட்டுரும். சீக்கிரம் வாக்கா. பிரேம் சரியா உட்காரு. நல்லா உட்காருப்பா. ஹலோ, சென்னை வந்திருக்கேன். துப்பு. என் தம்பி கல்யாணம். ஹாய். தாத்தா பாட்டியை கும்பிட்டுக்க. கண் கட்டதுக்கப்புறம் இதுரா சூரிய நமஸ்கார். சித்ரா அத்தா எப்போதான் வந்தீங்க? ஏன் பிரேம் அப்படி ஆச்சரியமா பாக்குற? நாங்களாம் வரக்கூடாதா? உன் கல்யாணத்துக்கு தான். கல்யாணமா? மாப்ள எப்போ வந்தீங்க? மாமா